அதானி ஊழலை விசாரிக்க கூட கூடாது என்பதற்காக தேசத்தின் மீதாக ஹிண்டன்பர்க் எப்படி தாக்குதல் நடக்குதோ, பிபிசி எப்படி தாக்குதல் தொடுத்துச்சோ, அதே போல ராகுல் காந்தியும் இந்த தேசத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிறார். அவங்க அம்மா வெளிநாட்டுக்காரி, அதனால அவருக்கு தேசபக்தி எல்லாம் கிடையாது என்று தேசபக்த வேடம் போடுகிறது இந்த கும்பல். உண்மையிலே இவர்கள் தேசபக்திகளா அப்படின்னு கேட்டா கிடையாது, கடைஞ்செடுத்து அயோக்கியர்கள் தான் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 நடந்துச்சு. அதற்கு உத்தரவிட்டான் ஜெனரல் டயர். 20 ஆண்டுகள் கழித்து அந்த ஜெனரல் டயரை சுட்டுக் கொன்றான் உத்தம் சிங் என்ற அந்த வீரன். அப்படிப்பட்ட அந்த மாவீரனை பற்றி, உத்தம் சிங் பற்றி ஒரு படம் வெளிவந்திருக்கிறது. மோடி அரசாங்கம் ஒரு பிரிட்டிஷ்காரனை கொலை செய்த ஒரு சம்பவத்தை பற்றிய ஒரு படம். அந்த படத்தை ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரை செய்தால் லண்டனில் இருக்கக்கூடியவர்களுடைய மனது புண்பட்டு விடும், ஆகவே அதை அனுப்பக்கூடாது என்று பேசலாம். பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடியவர்களை பற்றி படம் கூட வெளியில வரக்கூடாது, அதை இருட்டடிப்பு செய்கின்ற ஒரு தேச துரோக கும்பல் தான் அந்த கும்பல். சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டதற்காக சாவர்கர் சிறையில் அடைக்கப்பட்ட போது நான் இனிமேட்டுக்கு இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு, பலமுறை எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்தவன் தான் சாவர்கர். அவனை பிஜேபி காரணங்களா இன்னைக்கு வீர சாவர்கர் சொல்லிட்டு இருக்காங்க. 2018 கேஸ் மானியம் 37,299 கோடி ரூபாய். அப்படியே ஒரு 5 வருஷம் 2023 நமக்கு வழங்கப்படுகிற கேஸ் மானியம் என்பது வெறும் 811 கோடி ரூபாய். இதன் மூலமாக அரசாங்கத்திற்கு கேஸ் மானியத்தை வெட்டுவதன் மூலமாக எவ்வளவு வந்திருக்கு கேட்டீங்கன்னா 2.2 லட்சம் கோடி ரூபாய். கார்ப்பரேட்டுகளுக்கு எவ்வளவு வரி போட்டாங்கன்னா 30% வரி போட்டாங்க. 2019க்கு முன்னாடி 30% வரி. 2019 எவ்வளவு வரி போட்டாங்கன்னா 22%. அதுல அரசாங்கத்துக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னா 2 லட்சம் கோடி. மக்கள்கிட்ட இருந்து 2 லட்சம் கோடியை பறிச்சு அந்த 2 லட்சம் கோடியை எங்க கொடுக்குறாங்கன்னா கார்ப்பரேட் முதலாளிகள் கொடுக்குறோம். உழைக்கின்ற மக்களிடமிருந்து இருக்கின்ற அற்ப சற்ப கடுகு டப்பாவில் இருக்கக்கூடிய பணங்களை எல்லாம் பல்வேறு வகையிலே நமக்கு வழங்க வேண்டிய சலுகைகளை எல்லாம் ரத்து செய்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அரசாங்க கஜானாவை நிரப்பி அந்த கஜானாவில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கொடுக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்ஐசி, இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ, இந்த வங்கிகளிலிருந்து உழைக்கின்ற மக்கள் போட்ட அந்த டெபாசிட் பணத்தை எல்லாம் எடுத்து கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுத்து திரும்ப 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 இந்த கடன் கொடுக்கப்பட்டு இந்த பிராடு வேலையை செய்வதற்கு அடிப்படையாக இருந்தது நம்மளுடைய பணம், நம்மளுடைய உழைப்பு. பஞ்சாப்ல ஒரு விவசாயி 75 பைசா பேலன்ஸ் வச்சிருந்தான். 75 பைசா பேலன்ஸ். அவனுக்கு லோன் கொடுக்க, இது காரணம் காட்டி அவனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அதே போல இந்த திருவண்ணாமலையில ஒரு விவசாயி கடன் வாங்கி அந்த கடனை, டிராக்டர் கடனை கட்ட சொல்லி அந்த வங்கி அதிகாரிகள் போய் ஆள் வச்சு மிரட்டி அந்த விவசாயியை அடித்து கொலை செய்தார்கள். இப்படி வங்கிகள் என்பது நமக்கு கடன் கொடுப்பதில்லை, நமக்கு உதவி செய்வதில்லை. ஆனால் இது மாதிரி அதானி போன்ற ஊழல் பேர்வழிகளுக்கு, கிரிமினல்களுக்கு, உலகத்தையே கொள்ளையடிக்கிறவனுக்கு இந்த வங்கிகள் எல்லாம் கடன் கொடுக்குது அப்படின்றது அந்த வங்கிகளுடைய யதார்த்தம். கேட்டன் பரேக் என்ற அந்த குஜராத்துக்காரன் செயற்கையாக பங்குகளை உயர்த்தி இருக்கிறான் என்று குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீ ஷேர் மார்க்கெட் பக்கமே வரக்கூடாது, 14 ஆண்டுகள் வரக்கூடாது என்று தீர்ப்பு வந்திருக்குது. அப்படி தீர்ப்பு கண்டிக்கப்பட்ட ஒரு கிரிமினல் குற்றவாளி தான் அதானியுடைய பங்குகளை வாங்கி அதெல்லாம் மெயின்டைன் பண்றான், பராமரிக்கிறான். இன்னைக்கு மோடி கருப்பு பணத்தை ஒழிப்பான் அப்படின்னு சொல்லி பணமாக்கல் திட்டம், கருப்பு பணத்தை உருவாக்குறதுக்கு டிமானிட்டேஷன் இப்படி எல்லாம் சொல்றாரு. ஆனால் கருப்பு பணத்தை அதிகபட்சமாக உருவாக்கி வைத்திருக்கிறவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அதானி தான். அப்படிப்பட்ட ஒரு திருடனை பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்றான். குந்தரா துறைமுகம் என்ற ஒரு துறைமுகத்தை கட்டணும். சதுப்பு நில காடுகளை எல்லாம் கிட்டத்தட்ட 200 ஏக்கர் 300 ஏக்கர் அழித்துத்தான் அவன் அந்த முத்ரா துறைமுகத்தை 1990களிலே கட்டணும். சுற்றுச்சூழலுக்கு நாசம் விளைவித்திருக்கிறார் அதானி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்குது. மோடிக்கு எப்படி ஒரு இந்து ராஷ்டிரத்தை அமைப்பது லட்சியமாக இருக்கிறதோ, ஒரு காவி பாசிசத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பது லட்சியமாக இருக்கிறதோ, அதே போல கொள்கையை கொண்டவன் தான் அதானி. குஜராத்தில் 2002 இனப்படுகொலை நடந்த போது அந்த இனப்படுகொலை 2000 முஸ்லிம்களை கொலை செய்து உலகமே காரி துப்புனுச்சு. அதை ஆதரித்து நின்றவன் அதானி. அதானிக்கும் மோடிக்குமான கூட்டு என்பது இயற்கையான, கொள்கை ரீதியான, சித்தாந்த ரீதியான கூட்டு. அன்பார்ந்த தோழர்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகாரம் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிபிசி ஆவணப்படமும் ஹிண்டன்பர்க் அறிக்கையும் அம்பலமாகுது பாசிச கும்பல் அடித்து வீழ்த்து என்ற தலைப்பிலே இந்த அரங்கு கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகச்சிறந்த பேச்சாளர்களாக தோழர்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் பாலன் அவர்களும், நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் உரையாற்றி சென்றிருக்கிறார்கள். பிபிசி ஆவணப்படமும் ஹிண்டன்பர்க் அறிக்கையும் இது ரெண்டுல ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மக்களுக்கு இரண்டு கும்பல்களும் மக்களுக்கு எதிரானவர்கள். பிராடு, குத்தலாட்டம், பொய், ஈவிரக்கமற்ற செயல், ஈவிரக்கமற்ற சுரண்டல், இதுதான் ரெண்டுக்குள்ள ஒற்றுமை. மனிதத்தன்மையற்ற இந்த சுரண்டலை
நாம் திரைகழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அரங்கு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹிண்டன்பர்க் அறிக்கை என்பது குஜராத் இனப்படுகொலை போல ஒரு எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சியாக விளக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இது நம்மளுடைய வாழ்க்கையை பொருளாதார ரீதியாக நம்மளை தற்கொலைக்கு தள்ளுகின்ற, கொலை செய்கின்ற, நம்ம வாழ்க்கையை மெல்ல மெல்ல ஒரு ஸ்லோ பாய்சன் போல நம்மளுடைய வாழ்க்கையை அழிக்கின்ற ஒரு செயல்தான் இந்த இன்றைக்கு அதானி செய்து கொண்டிருக்கின்ற கார்ப்பரேட் பாசிசம், கார்ப்பரேட் முதலாளித்துவம். அதை புரிந்து கொள்வது என்பது, அதை விளக்குவது என்பதும் புரிந்து கொள்வது என்பதும் சற்று சிரமமான விஷயம்தான். குறிப்பா இன்னைக்கு அதை எப்படி விளக்குறது, எப்படி அதை புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2018 கேஸ் மானியம் 37,299 கோடி ரூபாய். அப்படியே ஒரு 5 வருஷம் 2023 நமக்கு வழங்கப்படுகின்ற கேஸ் மானியம் என்பது வெறும் 811 கோடி ரூபாய். 37,299 கோடியிலிருந்து வெறும் 811 கோடி ரூபாய் இன்னைக்கு வெட்டப்பட்டிருக்குது. இதன் மூலமாக அரசாங்கத்திற்கு எவ்வளவு வந்திருக்குது, வருமானம் வந்திருக்குது? இப்படி கேஸ் மானியத்தை வெட்டுவதன் மூலமாக எவ்வளவு வந்திருக்குது கேட்டீங்கன்னா 2.2 லட்சம் கோடி ரூபாய், 2 லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கு. இது மக்கள்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட பணம், சுரண்டப்பட்ட பணம், அரசாங்கத்துக்கு வந்த பணம். ஆனா அதே நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு கார்பரேட்டுகளுக்கு எவ்வளவு வரி போட்டாங்கன்னா 30% வரி போட்டாங்க. 2019க்கு முன்னாடி 30% வரி. 2019 எவ்வளவு வரி போட்டாங்கன்னா 22%. கிட்டத்தட்ட அதுல அரசாங்கத்துக்கு கார்பரேட்டுகள் மேல போட்ட வரியை குறைச்சதன் மூலமாக அரசாங்கத்துக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு லாஸ், அரசாங்கத்துக்கு லாஸ் எவ்வளவு கேட்டீங்கன்னா 2 லட்சம் கோடி. மக்கள்கிட்ட இருந்து 2 லட்சம் கோடியை பறிச்சு அந்த 2 லட்சம் கோடியை எங்க கொடுக்குறாங்கன்னா கார்பரேட் முதலாளிகிட்ட கொடுக்குறோம். அப்ப இப்படி நம்மிடமிருந்து பறிக்கப்படுகிற உழைக்கின்ற மக்களிடமிருந்து இருக்கின்ற அற்ப சற்ப கடுகு டப்பாவில் இருக்கக்கூடிய பணங்களை எல்லாம் பல்வேறு வகையிலே நமக்கு வழங்க வேண்டிய சலுகைகளை எல்லாம் ரத்து செய்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து பணத்தை சேமித்து அரசாங்க கஜானாவை நிரப்பி அந்த கஜானாவில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து கார்பரேட் முதலாளிகளுக்கு கொடுக்கிறார்கள். இது நான் சொன்னது ஒரு சின்ன ஒரு உதாரணம். இதை போல பல நூறு சம்பவங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அதான் முக்கியமான விஷயம். எல்லா விஷயத்திலும் இதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு ஜிஎஸ்டி எல்லா வரிகளையும் ஒன்னா சேர்த்து ஒரே வரி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் என்று இந்த அரசு கொண்டு வந்த பிறகு ஒரு மாதத்திற்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு கஜானாவுக்கு வருது. அந்த ஜிஎஸ்டி யாருக்கிட்ட இருந்து வசூலிக்கப்படுது? ஏதோ சிறு முதலாளிகள் அவங்ககிட்ட இருந்து மட்டும் இல்ல. அந்த சிறு முதலாளி யாருக்கிட்ட வியாபாரம் பண்ணுகிறான்னா நம்ம கிட்ட இருந்தா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த நம்மிடமிருந்து தான் அந்த ஜிஎஸ்டி அந்த சிறு முதலாளிகளுக்கு சென்று அவர்கள் அந்த அரசாங்கத்துக்கு கட்டுறாங்க. இன்னைக்கு ஒரு 100 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டோம்னு சொன்னா 140 ரூபாய் ஜிஎஸ்டியோட சேர்த்து கட்டுறோம். சாப்பிட்டது 100 ரூபா தான், ஆனா ஜிஎஸ்டி 40 ரூபாய் 45 ரூபாய். இப்படி ஒவ்வொரு சேவையும் யார் சேவை செய்தாலும் அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி கட்டணும். சேவை செய்யறவங்க சரியா சாதாரண ஆளா இருந்தா கூட நாம அந்த சேவை செய்யறவனுக்கு கொடுக்கறத விட அரசாங்கத்துக்கு பாதி பணம் கொடுக்கணும். இப்படி ஜிஎஸ்டி என்ற பெயரிலே அரசாங்க கஜானாக்கள் நிரம்பி கொண்டிருக்கிறது. அந்த பணத்தை நம்மிடமிருந்து வசூலிக்கப்படுகின்ற அந்த பணத்தை எடுத்து கார்பரேட்டுகளுக்கு வரி சலுகையாக கடனாக வழங்கப்படுகிறது. அப்ப இப்படிதான் இந்த பொருளாதாரம் இப்படிதான் ஒர்க் ஆகுது. அரசுகள் இப்படிதான் செயல்பட்டு இருக்கு. இது எங்கே நடக்கிற விஷயம் அல்ல. கார்பரேட் முதலாளிகள் அடிக்கிற கொள்ளை என்பது அது நம்மிடமிருந்து பல்வேறு வகையிலே கொள்ளையடிக்கப்படுகிறது. அப்ப அந்த வகையில தான் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியிட்டு இல்லையா, அதானியுடைய மோசடி. அதானி இன்றைக்கு உலகத்திலே 2வது இடத்துல 3வது இடத்துல மிகப்பெரிய பணக்காரன் ஆயிருக்கிறான். அப்படி என்பதை அது எப்படி மாறி இருக்கிறான், எப்படி வளர்ந்திருக்கிறான் அப்படின்றதா ஹிண்டன்பர்க் அறிக்கை சொல்லியிருக்குது. நேர்மையாகலாம் வளரவில்லை. உழைப்பால் இன்றைக்கு உலகத்தினுடைய 2வது இடத்துக்கு அவன் உயரல. உலக மக்களை கொள்ளையடித்து, இந்திய மக்களை மட்டுமல்ல உலக மக்களை எல்லாம் கொள்ளையடித்து, பல பேரை ஏமாற்றி, பல நாட்டு வங்கிகளை கொள்ளையடித்து, அந்த மக்களுடைய சேமிப்புகளை எல்லாம் திருடி அதானிக்கு வழங்கப்பட்டு அப்படிதான் அவன் உயர்ந்திருக்கிறான். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்ஐசி, இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ
இந்த வங்கிகளிலிருந்து உழைக்கின்ற மக்கள் போட்ட அந்த டெபாசிட் பணத்தை எல்லாம் எடுத்து கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுத்து திரும்ப 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 இந்த கடன் கொடுக்கப்பட்டு அவன் அதை வைத்து வியாபாரம் செய்து உற்பத்தி செய்து வர்த்தகம் செய்து இந்த பிராடு வேலையை செய்வதற்கு அடிப்படையாக இருந்தது நம்மளுடைய பணம், நம்மளுடைய உழைப்பு. இதைத்தான் இன்னைக்கு இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. ஹிண்டன்பர்க் அறிக்கை இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆக இந்த அதானியுடைய ஊழல் என்பது நமக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அவன் எவ்வளவு ஒரு சூதாடி ஊர்ல ரம்மி ரம்மி விளையாண்டு செத்து போயிட்டான்னா பல பேர் அதை பத்தி அவன் வாழ்க்கை அவன் கெடுத்துக்கிறான், அவன் சாகுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் இந்த சூதாட்டம் என்பது, இந்த பங்குச்சந்தை சூதாட்டம் என்பது, அதானி நடத்திய இந்த பங்குச்சந்தை ஊழல் என்பது, பங்குச்சந்தை சூதாட்டம் என்பது நம்மளுடைய உழைப்பை, நம்மளுடைய செல்வத்தை, நம்மளுடைய வியர்வையை, அதனால் உருவாக்கப்படுகின்ற உழைப்பை, செல்வத்தை, காசை, பணத்தை இந்த அரசினுடைய மூலமாக, எல்ஐசி மூலமாக, எஸ்பிஐ மூலமாக, பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக நம்மளுடைய சொத்துக்களை அவங்கிட்ட அடமானம் வைத்து அதன் மூலமாக அப்படி உருவாகினவங்க தான் இன்னைக்கு இந்த பங்குச்சந்தை ஊழல் நடந்திருக்கு. அதற்கு அடிப்படை இதுதான். நம்மளுடைய பணம், நம்மளுடைய சொத்து என்று பார்க்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு அந்த வகையிலே குறிப்பா இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை என்ன சொல்லுது, அப்படிப்பட்ட அறிக்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, மெயினா முக்கியமாக ஒரு 5-6 விஷயங்களை அவங்க வந்து சொல்றாங்க. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு ஷார்ட் செல்லிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்தை நடத்துகின்ற அந்த நிறுவனம் அது மாதிரி மோசடி பேர் வழிகளை அம்பலப்படுத்துறது பல பேர் அம்பலப்படுத்திருக்கு. இது மாதிரி பங்குச்சந்தை சூதாடிகள் பல பேர் அம்பலப்படுத்திருக்கு. அது மாதிரி இந்த இதை அம்பலப்படுத்தி அதானியுடைய ஊழலை மிகப்பெரிய ஒரு சதுரங்க விளையாட்டு, சதுரங்க வேட்டை இது அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்திருக்குது. அதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 97% வந்து அதானியினுடைய பங்குகளை செயற்கையாக ஊதி பெருக்கி, இல்லாத ஒன்ன ஊதி பெருக்கி அவன் வந்து உயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு உண்மையிலே அந்த பங்குக்கு அவ்வளவு மதிப்பு கிடையாது, செயற்கையாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ஒரு 97% உயர்த்தப்பட்டிருக்கு. அவன் கிட்டத்தட்ட 10 ரூபான்னு சொன்னா 1000 ரூபாய் அதனுடைய ஃபேஸ் வேல்யூ என்று சொல்கிறார்கள். அதனுடைய உண்மையான மதிப்பு அது ஃபர்ஸ்ட் விடுகிற பொழுது அதனுடைய மதிப்பு 10 ரூபான்னு சொன்னா, அவன் ஊதி பெருக்குவதன் மூலமாக செயற்கையாக அதுக்கு விலை ஏற்றுவது அப்படின்ற அடிப்படையில் 1000 ரூபாய், 10 ரூபாய் மதிப்பு 1000 ரூபாய் இப்படிதான் உயர்ந்திருக்குதுன்னு சொல்லி ஹிண்டன்பர்க் அறிக்கை சொல்லுது. அமெரிக்காவிலே வாழக்கூடிய அஸ்வத் தாமோதரன் அப்படின்றவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து பங்குகளை மதிப்பீடு செய்கிறவர், பங்கு ஷேர் வேல்யூ பண்றவர். ஷேர மதிப்பு, உண்மையான மதிப்பு என்ன, அதுல எப்படி இவங்க செயற்கையா உயர்த்துறாங்க அப்படின்றதை பற்றி மதிப்பிடக்கூடியவர். அவர் சொல்றாரு, 400 மடங்கு அதானி வந்து ஷேரை வந்து செயற்கையாக உயர்த்தி காட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரபலமான அந்த பங்குகளை மதிப்பீடு செய்யக்கூடிய நபர், பிரபலமான நபர், அமெரிக்காவை சேர்ந்தவர். இப்படி செயற்கையா உயர்த்திருக்கிறான் அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பான்மை பங்குகளை அந்த பங்குச்சந்தை விதிகளுக்கு மாறாக அவர்களே வைத்துக் கொண்டு அவர்களே சூதாடுற அந்த சூதாட்டத்தை போல இப்ப பங்குகளை வெளியிட்டாங்கன்னா, 1 லட்சம் பங்குகளை வெளியிட்டாங்கன்னா ஏற்கனவே கணிசமானதை வச்சுக்கிறான். இப்படி லட்சக்கணக்கான பங்குகளை வெளியிடுகிற போது அதை கணிசமான பேர் அவங்களே வாங்கிக்கிறானுங்க. இப்படி வாங்குற போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1000 பங்கு, 10,000 பங்கு, 2000 பங்கு பங்குச்சந்தையில் ஒரு நாளைக்கு பங்குச்சந்தையை ஓபன் பண்ண உடனே டக்குன்னு வாங்குறாங்க. அதானியுடைய பங்குகளை ஆயிரக்கணக்கான பங்குகளை, லட்சக்கணக்கான பங்கு டக்குன்னு வாங்கிக்கிறாங்க. அப்படி வாங்கின உடனே ஏதோ அதானி பங்குக்கு பெரிய கிராக் வந்துருச்சு, பெரிய டிமாண்ட் வந்துருச்சு, இதனுடைய மதிப்பு பல லட்சம் உயரப்போகிறது, எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சாதாரண சிறு முதலீட்டாளர்கள், சாதாரண மக்கள் எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி போலியான நிறுவனங்களை, ஏற்கனவே சொன்னது போல போலியான நிறுவனங்களை வைத்துக் கொண்டு மொரிஷியஸ்ல 38 கம்பெனிகள் வச்சுக்கிறான், போலி கம்பெனிகளை. அதானியுடைய அண்ணன் வினோத் அதானி. இப்படி இவர்களே, அவனுடைய மச்சான் சமீர் வாரான்னு சொல்லி அவன் மச்சான் ராஜேஷ் அதானின்னா அவனுடைய இன்னொரு தம்பி. இப்படி இவர்களே வந்து அதானியுடைய பங்குகளை ஒரு செட்டப் மாதிரி அவனுங்களே இருந்துகிட்டு அவனுங்களே வாங்கி அந்த பங்குகளுடைய விலையை பல மடங்கு உயர்த்தி எல்லா பல பேரையும் வாங்க வச்சு லாபம் சம்பாதிக்கிறது.
இப்படி இந்த விதிமுறைகளை, பங்குச்சந்தையினுடைய விதிமுறைகளை மீறி அதிகபட்சமான பங்குகளை இவர்களே உறவினர்களே வைத்துக் கொள்கிறார்கள், செயற்கையாக உருவாக்குறார்கள். இன்னொரு விஷயம், அந்த என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த பங்குகளை அதானிக்கு ஒரு 7 நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்டிருக்குது. பட்டியலிடுறதுன்னா பப்ளிக் அந்த பொது சந்தையில ஷேர் மார்க்கெட்ல பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதானி என்டர்பிரைசஸ், அதானி வில்மர், அதானி போர்ட் அண்ட் சிசெட், இப்படி அதானியினுடைய இப்படி பல்வேறு நிறுவனங்கள், அதானியுடைய 7 கம்பெனிகள் லிஸ்டட் கம்பெனி, பதிவு செய்யப்பட்ட கம்பெனி பங்கு சந்தையில். இந்த பங்குகளை எல்லாம், அந்த அதானியுடைய இந்த மொத்த பங்குகளையும், கோடிக்கணக்கான பங்குகளை, அதானியுடைய இந்த நிறுவனத்துடைய இந்த கோடிக்கணக்கான பங்குகளை எல்லாம் யார் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லண்டன்ல உட்கார்ந்துக்கிட்டு கேப்டன் பரேக்ன்றவன், அவன் தான் இந்த அதானியுடைய பங்குகளை எல்லாம் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் தான் அதனுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஏற்கனவே 2000 ஆண்டுல பங்கு சந்தையால் தண்டிக்கப்பட்ட ஒரு கிரிமினல் குற்றவாளி. ஒரு சாதாரண குற்றம் மட்டும் அவன் மேல சுமத்தல, அது விசாரணை செய்து ஆர்பிஐ, செபி போன்ற அமைப்புகள் எல்லாம் விசாரித்து கேப்டன் பரேக் என்ற அந்த குஜராத்துக்காரன் செயற்கையாக பங்குகளை உயர்த்தி இருக்கிறான் என்று குற்றம் நிரூபிக்கப்பட்டு, நீ ஷேர் மார்க்கெட் பக்கமே வரக்கூடாது, 14 ஆண்டுகள் வரக்கூடாது என்று தீர்ப்பு வந்திருக்குது. அப்படி தீர்ப்பு தண்டிக்கப்பட்ட ஒரு கிரிமினல் குற்றவாளி தான் அதானியுடைய பங்குகளை வாங்கி அதெல்லாம் மெயின்டைன் பண்றான், பராமரிக்கிறான் என்று இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை சொல்லுது. இப்படி கிரிமினல்களை வைத்துக் கொண்டு, தண்டிக்கப்பட்ட கிரிமினல்களை வைத்துக் கொண்டு, உலகறிந்த கிரிமினல், பங்குச்சந்தையிலே நிலைகுலைய செய்த ஒரு சூதாடி, அவன் தான் அதானியுடைய பங்குகளை மெயின்டைன் பண்றான். அதே போல அந்த அறிக்கை இன்னொன்று சொல்லுது, அதானி எங்கேயுமே அதானியுடைய நிறுவனங்கள் இருக்குது, பல நிறுவனங்கள் இருக்குது, பல போர்ட் கப்பல் கட்டும் துறைமுகங்கள், பல இடத்துல 12-15 கப்பல் கட்டும் துறைமுகங்களை அவன் வாங்கியிருக்கிறான் அதானி. அதானி அதே போல நிலக்கரி எடுக்கிறான். அதானி அதே போல மின்சாரம் உற்பத்தி செய்யறான், மின்சார விநியோகம் செய்யறான். இப்படி அதுக்கான வழித்தடத்தை பல ஒரு ஜார்க்கண்ட்ல இருந்து பங்களாதேஷ் வரைக்கும் போகிற அளவுக்கு வழித்தடங்களை அமைக்கிறான். இப்படி இதற்கு விமான நிலையங்கள் அவனுக்கு ஒப்படைக்கப்பட்டு அவன் அந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறான். புதுசா பல நிறுவனங்களை, இப்ப நவ மும்பை விமான நிலையம் என்ற ஒரு மும்பையில, மகாராஷ்டிராவில் ஒரு விமான நிலையத்தை கட்டிட்டு இருக்கிறான். இப்படி இவன் நடத்துகின்ற எந்த பல கம்பெனிகள்ல எந்த சுற்றுச்சூழல் விதிகளையோ, அந்த கம்பெனிகளுக்குரிய ஒரு கம்பெனியை நடத்துகின்ற விதி, எந்த விதிமுறைகளையும் அவன் பின்பற்றுறது கிடையாது. குறிப்பா அவன் நடத்துகிற நிறுவனங்கள்ல சுற்றுச்சூழல் நாசம் என்பது பல மடங்கு அதிகரித்திருக்கிறது என்று இந்த அறிக்கை சொல்லுது. இது இன்றைக்கு நாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், நம்ம அனுபவித்துக்கிட்டு இருக்கிற விஷயம். கன்னியாகுமரியில அவன் கட்டுற அந்த துறைமுகம், குளச்சல்ல ஒரு துறைமுகத்தை கட்டிட்டு இருக்கிறான். அது மீனவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய திட்டம். அதே போல 1990களில் முந்திரா துறைமுகம் என்ற ஒரு துறைமுகத்தை கட்டினான் 1990களிலேயே. அப்ப 90களிலேயே பாத்தீங்கன்னா அந்த முந்திரா துறைமுகம் என்பது சதுப்பு நில காடுகளை எல்லாம் அழித்து விட்டு, சதுப்பு நில காடுகள் என்பது கடலிலிருந்து அணைகளை ஊருக்குள்ள வராம தடுக்கிற ஒரு காடுகள். அது லட்சக்கணக்கான உயிரினங்கள் அந்த நீர்நிலைகளை இருக்கக்கூடியது. சதுப்பு நிலம்னா அது ஈரம், வெட் லேண்ட், ஈரமா இருக்கக்கூடிய தண்ணிகளும் காடுகளும் இணைந்த போன்ற இயற்கை சீற்றங்களை தடுக்கின்ற, கடல் சுனாமி போன்றவற்றை எல்லாம் தடுக்கின்ற, மக்களை அதிலிருந்து பாதுகாக்கின்ற ஒரு காடுகள் சதுப்பு நில காடுகள், மாங்குரோவ் காடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த காடுகளை எல்லாம் கிட்டத்தட்ட 200 ஏக்கர் 300 ஏக்கர் அழித்துத்தான் அவன் அந்த முத்ரா துறைமுகத்தை 1990களிலே கட்டினான். இது சம்பந்தமாக பல விசாரணைகள் நடத்தப்பட்டு, பல அறிக்கைகள் வெளிவந்து, பல கமிஷன்களை போட்டு, இது பல உயிரினங்களை சுற்றுச்சூழலுக்கு நாசம் விளைவித்திருக்கிறார் அதானி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்குது. இதைத்தான் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை சொல்லுது. இப்படி எங்க போனாலும், எங்க நிறுவனங்கள் தொடங்கினாலும்
எந்த உற்பத்தி நிறுவனங்களை கட்டினாலும் எந்த சுற்றுச்சூழல் விதிமுறைகளையோ மக்களை பற்றி அதனுடைய பாதிப்புகளை பற்றியோ கவலை கிடையாது. குறிப்பா பங்களாதேஷுக்கு மின்சாரம் கொண்டு செல்கின்ற அந்த வழித்தடம் என்பது ஜார்க்கண்ட்ல பழங்குடி மக்கள் வாழ்ந்த இடம். தோழர்கள் ஏற்கனவே விளக்குனது போல, பாலன் விளக்குனதை போல, பழங்குடி மக்கள் அதை எடுக்கக்கூடாது. அந்த வழித்தடத்தில் இது எங்களுடைய வாழ்வாதாரம், இதை அழிக்கக்கூடாது, இதுலதான் நாங்கள் காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த இடத்தில் மின்சார பாதை அமைக்காதீர்கள், மின்பாதை அமைக்காதீர்கள் என்று அங்கு சென்ற அந்த அம்பானியுடைய அதிகாரிகள், அந்த நிறுவன அதிகாரிகள், மத்திய அரசு அதிகாரிகள், இவங்க எல்லாம் காலில் விழுந்து கெஞ்சுகிறார்கள். அந்த மக்கள், அந்த போராட்டத்தில் எல்லாம் அந்த காட்சிகள் இருக்குது, பழங்குடி மக்கள். ஆனால் அவர்களெல்லாம் அடித்து துரைத்து விட்டு அவர்களெல்லாம் அந்த அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 50 பேரை சுட்டு தள்ளிவிட்டு அவன் அந்த அதற்கான ஜார்க்கண்ட்ல இருந்து பங்களாதேஷுக்கு மின்சாரத்தை கொண்டு செல்கிற அந்த மின்பாதையை அமைச்சான். இப்படி எந்த சுற்றுச்சூழல்களையும் அவன் காலில் போட்டு மிதித்துதான் இன்றைக்கு இந்த வேலை செய்யறான்றத அந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை சொல்லியிருக்கு. ஆக இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி இதுதான் இவருடைய இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க, சொல்லி அந்த அறிக்கை சொல்லுது. மொத்தத்தில் இன்னைக்கு பங்குச்சந்தை என்பது ஒரு சூதாட்டம். பங்குச்சந்தைன்றது நம்மளாம் விளையாடுறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோடி பேர் தான் அதுல, மொத்தம் 130 கோடி மக்கள்ல வெறும் 4-5 கோடி மக்கள் தான் அதுல முதலீடு பண்றாங்க, அதுல போய் இது செய்யறாங்க, அதுல கலந்துக்கிறாங்க இந்த வேலைகள்ல. ஆக இது ஒரு சூதாட்டம். அந்த சூதாட்டத்தை பற்றி இன்னைக்கு அதுல என்ன சொல்லுகிறாங்கன்னா, சட்டபூர்வமாக சட்ட ரீதியாகவே அவன் அதுல உள்ள விதிகளை மீறிட்டான் அப்படின்றத அதானி மேல உள்ள குற்றச்சாட்டு. என்ன ரூல்ஸோ என்ன விதிமுறைகளோ அந்த விதிமுறைகளை வயலேட் பண்ணிட்டான், மீறிட்டான் அதானி என்பதுதான் அந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை சொல்லுகிற விஷயம். ஆனா சட்டபூர்வமாகவே பல விஷயங்களை அவன் செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்றத இன்னொரு விஷயம் அதுல இருக்கிற விஷயம். சட்டபூர்வமாகவே என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பேங்க் லோன் கொடுக்கறதுல ஷேர் பிளட்சிங் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் பங்குகளை அடமான வைத்து பணம் வாங்குறது. பங்குகளை அடமான வைத்து இப்ப 100 பங்கு இருக்குன்னா, என்கிட்ட ஒரு 10 பங்கு இருக்குன்னா 10 பங்குகளுடைய மதிப்பு 1 லட்சம் ரூபாய். இந்த 1 லட்சம் ரூபாய் இந்த பங்குகளுடைய மதிப்பு. எனவே பேங்க்ல வச்சுக்கிட்டு எனக்கு பணம் கொடுங்க. எப்படி நம்ம சொத்தை வச்சுக்கிட்டு பணம் கேட்கிறோமோ, வீட்டை வைத்துக் கொண்டு பணம் கேட்கிறோமோ, நிலத்தை வைத்துக் கொண்டு பணம் கேட்கிறோமோ, அது மாதிரி ஷேரை அடமானம் வைத்து அதுக்கு பணம் கடனை வாங்கிக் கொள்வது. இப்படி ஷேர் பிளட்சிங் பண்ற முறை என்பது சட்டப்பூர்வ முறை தான். அது எல்லாரும் பண்ற, எல்லா முதலாளிகளும் பண்ற விஷயம் தான். ஆனா அதானி பண்ணது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் பங்குகளுடைய விலையை செயற்கையா உயர்த்துற பங்கு விலை. ஒரு பங்கு 100 ரூபாய் சொன்னா 1000 ரூபான்னு விற்கிறான். ஒரு பங்கு 100 ரூபாய் சொன்னா அது 4000 ரூபாய்க்கு விற்கிறான். செயற்கையாக ஊதி பெருக்கப்பட்ட, அவனால் திட்டமிட்டு ஊதி பெருக்கி கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அதனுடைய மதிப்பு, ஒரு ஷேருடைய மதிப்பு. இப்படிப்பட்ட ஷேர்களை, இப்படிப்பட்ட ஊதி பெருக்கப்பட்ட இன்ஃப்ளேட்டட் ஷேர்னு சொல்றாங்க, ஊதி பெருக்கப்பட்ட பங்குகள். இந்த பங்குகளை அடமானம் வைத்து பல லட்சம் கோடி, பல ஆயிரம் கோடி பேங்க்ல இருந்து வாங்கியிருக்கிறான். இந்த பங்குகள் மதிப்பு 10 கோடி. இந்த பங்குகளுடைய மதிப்பு நான் வச்சுக்கிற பங்குகளுடைய மதிப்பு 10 கோடி, ஒரு 5 கோடி கொடுங்க அப்படின்னு பேங்க்ல கேட்கிறான். இந்த பங்குகளுடைய மதிப்பு 1000 கோடி. எனவே எனக்கு 500 கோடி கொடுங்க, 700 கோடி கொடுங்க அப்படின்னு வாங்குறான். இப்படி சட்டப்பூர்வமாகவே இந்திய வங்கிகள், எஸ்பிஐல இருந்தும் இது மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள், பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கனரா பேங்க், இப்படிப்பட்ட பொதுத்துறை நிறுவனம், நம்ம சேமிக்கின்ற பொதுத்துறை வங்கிகள் இருந்து இது மாதிரி ஒரு செயற்கையாக ஊதி பெருக்கப்பட்ட பங்குகளை அடமானம் வைத்து பணம் வாங்கியிருக்கிறான். அது மட்டும் கிடையாது, இவன் இந்தியாவை மட்டும் ஏமாற்றவில்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு வங்கிகளை ஏமாற்றுகிறான் அப்படின்றதான் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிட்டி பேங்க், இதே போல பல்வேறு வங்கிகளை ஏமாற்றுகிறான். மொத்தம் அதானி வாங்கின கடன்ல 75% வெளிநாட்டு வங்கிகள் கொடுத்த கடன். மொத்த கடன்ல 12% பேங்க் கொடுத்தது. அந்த பேங்க்லயே 75% யார் கொடுத்ததுன்னா வெளிநாட்டு வங்கிகள் கொடுத்த பணம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி ஷேர் பங்குகளுடைய விலையை செயற்கையாக ஊதி பெருக்கி அதை அடமானம் வைத்து வாங்கப்பட்ட கடன்.
இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷேர்களை பங்குகளை அடமானம் வைத்து வாங்குறது மட்டும் கிடையாது, நேரடியாக கடன் கொடுப்பது. வங்கியே கடன் கொடுத்துருக்கு. இப்ப ஆஸ்திரேலியாவில் வந்து மோடி ஜெயிச்ச உடனே 2014 பிரதமரான பிறகு உடனடியாக அவர் அழைச்சிட்டு போயிட்டு அந்த எஸ்பிஐ சேர்மன் அருந்ததி பட்டாச்சாரியான்னு சொல்லி அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் ஆஸ்திரேலியாவில் உடனே கூப்பிட்டு போய் கையெழுத்து போட்டாங்க. 600 கோடி ரூபாய்க்கு எஸ்பிஐ வந்து எடுத்து கொடுத்துச்சு அந்த திட்டத்துக்கு, நிலக்கரி திட்டத்திற்கு, நிலக்கரி சுரங்க திட்டத்திற்கு 6000 கோடி. இப்படி ஒரு ஒரு வேலையை, ஒரு கம்பெனியை கட்ட போறேன், ஒரு திட்டம் தொடங்க போகிறேன் என்று பணம் வாங்குறது ஒரு பக்கம், பங்குகளை அடமானம் வைத்து வாங்குறது இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, பல வங்கிகள் கடன் கொடுப்பதற்கு ஷூரிட்டி கொடுத்துக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், இந்தியன் பேங்க் எல்லாம். அவன் கடன் வாங்குவதற்கு இந்த ஆளுங்க போய் நம்ம ஸ்டேட் பேங்க் ஆட்கள், ஸ்டேட் பேங்குடைய மேனேஜர், ஸ்டேட் பேங்குடைய அந்த சிஇஓக்கள் இவங்கெல்லாம் போய் கையெழுத்து போட்டுக்கிறாங்க. சேர்மன்கள்லாம் போய் கையெழுத்து போட்டுக்கிறாங்க. இப்படி இதுதான் வந்து இவனுடைய இந்த அளவுக்கு கொள்ளையடிப்பதற்கு, இந்த அளவுக்கு அவனுடைய சொத்து பெருகுவதற்கு பேங்க்ல நிதி கொடுக்கிறது, எல்ஐசியில பணம் கொடுக்கிறது, எல்ஐசி அவனுடைய ஷேர்களை வாங்குறது. இப்படி இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் பலது அவனுடைய பங்குகளை வாங்குறது. பொதுத்துறை நிறுவனங்கள் அள்ளி கொடுக்கப்படுறது. நமக்கு எஸ்பிஐ, கனரா பேங்க், இப்ப இது மாதிரியான அரசுடைமை வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள், இதெல்லாம் வந்து நமக்கு நம்மளை எப்படி டீல் பண்றான், கார்பரேட் முதலாளிகளுக்கு எப்படி கடன் கொடுக்குறான், நமக்கு என்ன செய்யறான் அப்படின்றத நமக்கு எல்லாம் தெரியும். சாதாரணமாக பஞ்சாப்ல ஒரு விவசாயி 75 பைசா பேலன்ஸ் வச்சிருந்தான். 75 பைசா பேலன்ஸ். அவனுக்கு லோன் கொடுக்க, இது காரணம் காட்டி அவனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அதே போல இந்த திருவண்ணாமலையில ஒரு விவசாயி கடன் வாங்கி அந்த கடனை, டிராக்டர் கடனை வந்து கட்ட சொல்லி அதை வந்து அந்த வங்கி அதிகாரிகள் போய் ஆள் வச்சு மிரட்டி அந்த விவசாயியை அடித்து கொலை செய்தார்கள். அடிச்சு அவன் அடி தாங்க முடியாம அடி ஹாஸ்பிட்டல் போனவொன்னு போகிற வழியிலே இறந்துட்டார் அந்த விவசாயி. இப்படி வங்கிகள் அது மாதிரி நம்ம மதுரையில் எடுத்துக்கிட்ட எஜுகேஷன் லோன் வாங்கின அந்த மாணவன் ஒருத்தனை அவனை மிரட்டி அந்த கடன் ரிலையன்ஸ், அதை ரிலையன்ஸ் ஒப்படைச்சிட்டாங்க. அந்த கடன் எல்லாம் நீ வசூல் பண்ணிக்க, 100 கோடி ரூபாய் வர வேண்டியிருக்குதுன்னா ஒரு 20 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்துரு, மிச்சம் 80 கோடி ரூபாய் நீ என்னவோ பண்ணிக்க, வசூல் பண்ணி நீ எடுத்துக்க, 20 கோடி மட்டும் பேங்குக்கு கொடுத்துரு அப்படின்னு கடனை வித்துட்டாங்க. அப்படி அதானி, அம்பானியுடைய ஆட்கள் அந்த கல்லூரி மாணவனை மிரட்டி அந்த எஜுகேஷன் அவனை கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணி அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். இப்படி வங்கிகள் என்பது நம்மளை வந்து நமக்கு கடன் கொடுப்பதில்லை, நமக்கு உதவி செய்வதில்லை, நம்ம வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எந்த கடனும் கொடுக்கறதில்லை. ஆனால் இது மாதிரி அதானி போன்ற ஊழல் பேர் வழிகளுக்கு, கிரிமினல்களுக்கு, ஊரை அடித்து உலையில் போடக்கூடியவனுக்கு, உலகத்தையே கொள்ளையடிக்கிறவனுக்கு இந்த வங்கிகள் எல்லாம் கடன் கொடுக்குது அப்படின்றது அந்த வங்கிகளுடைய யதார்த்தம். நம்ம பொதுத்துறை வங்கி, நம்ம வங்கி அப்படின்னு பேசலாம், ஆனால் இவர்களுடைய ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கு. இதுதான் தோழர்களே, இந்த அதானியினுடைய இந்த கொள்ளை சாம்ராஜ்யம். இன்னைக்கு 22 நிறுவனங்கள், 22 துறைகள்ல கால் பதிச்சிருக்கிறான். அவன் கால் பதிக்காத இடமே இல்லை என்கிற அளவிற்கு. துறைமுகம்னா அதுல வந்து 3 துறைமுகம்னா அவங்ககிட்ட ஒரு துறைமுகம் இருக்கும். 3ல ஒரு பங்கு. இந்தியாவில் வந்து ஒரு 30 பொதுத்துறை 30 துறைமுகம் இருக்குன்னா 10 துறைமுகம் கூட இருக்குது. 1/3, 3இல் 1 பங்கு விமான நிலையம், 3இல் 1 பங்கு துறைமுகம், 3இல் 1 பங்கு மின்சாரம் உற்பத்தி நிலையங்கள். இப்படி சிறப்பு பொருளாதார மண்டலம் எல்லாம் கையில் இருக்குது. இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். அந்த அளவுக்கு இவனை வளர்த்திருக்கிறார்கள் அப்படின்றதுதான் உண்மையா இருக்குது. ஆக இன்றைக்கு இந்த வளர்ச்சி அதானிக்கும் பல முதலாளிகள், இன்னைக்கு எல்லா முதலாளிகளும் இப்படிதான், பல முதலாளிகள் இருக்கிறாங்க. இந்தியாவில் பல கார்பரேட் முதலாளிகள் வளர்ந்து வருகிறாங்க. டாடா, பிர்லா, அம்பானி, அதானி, மிட்டல், ஜிண்டால், அகர்வால், இப்படி பல பேர் இன்னைக்கு கொள்ளையடிச்சு வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதானிக்கும் இந்த மத்திய அரசு, மோடி அரசாங்கத்திற்கும் இருக்கிற கூட்டு என்பது, மோடிக்கு எப்படி ஒரு இந்து ராஷ்டிரத்தை அமைப்பது லட்சியமாக இருக்கிறதோ, ஒரு காவி பாசிசத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பது லட்சியமாக இருக்கிறதோ, அதே போல கொள்கையை கொண்டவன் தான் அதானி. குஜராத்தில்
2002 இனப்படுகொலை நடந்த போது அந்த இனப்படுகொலை 2000 முஸ்லிம்களை கொலை செய்து உலகமே காரி துப்புனுச்சு, காரி உமிழ்ந்தது. அப்படி இருக்கிற பொழுது அதை ஆதரித்து நின்றவன் அதானி. பல முதலாளிகள் இது தவறு, டாடா போன்ற முதலாளிகள், HDFC போன்ற முதலாளிகள், கோத்ரேஜ் போன்ற முதலாளிகள், பல முதலாளிகள் இதை எழுத்தாங்க. இவ்வளவு அயோக்கியத்தை பண்ணக்கூடாது, இவ்வளவு ஃப்ராட் பண்ணக்கூடாது, இவ்வளவு ஈவரக்கட்ட முறையில் மக்களை கொலை செய்யக்கூடாது என்று பல முதலாளிகள் கண்டித்தார்கள் அந்த இனப்படுகொலையை. ஆனால் அதானி மோடிக்கு பக்கபலமாக இருந்து மோடிக்கு அதை ஆதரித்து நின்றவன். மோடியை விமர்சிப்பது தவறு, அது குஜராத்துக்கு அவமானம், மோடியை விமர்சிக்க கூடாது என்று பேசியவன் அதானி. அதற்காக முதலாளிகள் சங்கத்தை விட்டு நான் வெளியேறேன் சொல்லி வெளியேறினான். நீங்க எல்லாம் பேசுறீங்க, முதலாளிகள் சங்கத்தில் சில பேர் கோரிக்கை வைக்கிறாங்க, இது தப்புன்னு சொன்னாங்க. இந்த இனப்படுகொலை தவறு, இவ்வளவு மோசமா நடக்கக்கூடாது என்று கூறினார்கள். அதுக்காக அதானி என்ன பண்றான்னு சொன்னா, அந்த முதலாளிகள் சங்கம் CII என்று சொல்லக்கூடிய அந்த முதலாளிகள் சங்கத்தை விட்டு வெளியேறான். நான் 50 பேரோட நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி போறான் அதானி. அந்த இனப்படுகொலை ஆதரித்து நின்றவன் அன்னைக்கு. அதானிக்கும் மோடிக்குமான கூட்டு என்பது இயற்கையான, கொள்கை ரீதியான, சித்தாந்த ரீதியான கூட்டு. பல்வேறு வகையிலே அவன் அரசாங்கத்தினுடைய, குஜராத் அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் அந்த டெண்டர்களை எல்லாம் அதானிக்கு தான் கொடுக்கிறது. இப்படி வளர்ந்துதான் அவன் வளர்ந்திருக்கிறான் என்பதுதான் இன்றைக்கு யதார்த்த உண்மையாக இருக்கிறது. குறிப்பா நிலக்கரி முழுக்க 3/1 அவன் கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த நிலக்கரி ஊழல் செய்ததில் 2010 இருந்து 2014 வரைக்கும் நிலக்கரி ஊழல், அதுல அதானியுடைய பங்கு மிக பெரிய பங்கு. இன்றைக்கு மோடி கருப்பு பணத்தை ஒழிப்பான் அப்படின்னு சொல்லி பணமாக்கல் திட்டம், கருப்பு பணத்தை உருவாக்குறதுக்கு டிமானிட்டேஷன், பணமயம் இப்படி எல்லாம் சொல்றாரு. ஆனால் கருப்பு பணத்தை அதிகபட்சமாக உருவாக்கி வைத்திருக்கிறவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அதானி தான். அப்படிப்பட்ட ஒரு திருடனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்றான். 2014 10 to 14 நிலக்கரி வாங்கினதுல பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி, பல ஆயிரம் கோடி கருப்பு பணத்தை உருவாக்கணும் அதானி. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலக்கரி வாங்குறதுல இப்ப ஒரு இந்தோனேஷியாவில இருந்து நிலக்கரி வாங்குறான் அப்படின்னு சொன்னா நேரடியாக இந்தோனேஷியாவில இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகுது நிலக்கரி. அந்த முதலாளிகிட்ட ஒப்பந்தம் போட்டு இங்க இந்தியாவுக்கு வருது நிலக்கரி. ஆனா எப்படி கணக்கு காட்டுறான் அதானி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலங்கைக்கு அனுப்பப்பட்டதை போலவோ, அது இந்தோனேஷியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மலேசியாவுக்கு அனுப்பப்பட்டது, அப்புறம் துபாய்க்கு அனுப்பப்பட்டது, அப்புறம் மொரிஷியஸ்க்கு அனுப்பப்பட்டது, அப்புறம் இந்தியாவுக்கு வந்துச்சு. ஆக இப்படிப்பட்ட கணக்குகளை காட்டி இதன் மூலமாக ஒரு மெட்ரிக் டன் $80 அப்படின்னு சொன்னா, இப்படி கைமாறி வந்ததன் மூலமாக $160 ஒரு மெட்ரிக் டன் $160 என்று ஒண்ணுக்கு டபுளா அதனுடைய விலையை ஏற்றி அதனுடைய வவுச்சரை கொண்டு போய் மின்சார ஆணையம், ஒழுங்குமுறை ஆணையத்துக்கிட்ட காட்டி இவ்வளவு இறக்குமதி செய்திருக்கிறேன், ஆகவே எனக்கு ஒரு யூனிட் மின்சாரத்தினுடைய விலை 10 ரூபா, 10 ரூபா, 15 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யுங்கள் என்று ஒழுங்குமுறை ஆணையத்திடம் செயற்கையாக பொய்யான போலியான கணக்குகளை காட்டி கொள்ளையடிச்சவன் தான் அதானி. இது ஒரு பக்கம். அப்படின்னு சொன்னா இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, உண்மையிலேயே நிலக்கரி வாங்குறதுல ஒரு 1000 கோடிக்கு இந்தோனேஷியாவில இருந்து வாங்குறான்னு சொன்னா 500 கோடி பற்றி எனக்கு அனுப்புங்க அப்படின்றான். மிச்சம் 500 கோடி அங்க மொரிஷியஸ்க்கு அனுப்பிவிடுங்க. அங்க இருக்க அவங்க அண்ணன் போலி நிறுவனங்களை வைத்திருக்கிறான். அவங்க அண்ணன் ஷெல் கம்பெனி என்று சொல்லக்கூடிய போலி கம்பெனிகள். அதுக்கு எந்த வெப்சைட் அட்ரஸும் இருக்காது, இமெயில் அட்ரஸ் இருக்காது. சும்மா ஒரு போர்டு வச்சுக்கிட்டு ஒரே பில்டிங்ல ஒரு 30-40 கம்பெனிகளை வச்சுக்கிட்டு பெயர் பலகை மட்டும் இருக்கும். இப்படி வச்சுக்கிட்டு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறான். அந்த கம்பெனி அங்க அனுப்பிடுங்கன்றான். 1000 கோடி நேரடியாக அதனுடைய நிலக்கரியினுடைய மதிப்பு 500 கோடி தான். ஆனா 1000 கோடின்னு கணக்கு காட்டி அந்த 500 கோடி அங்க அனுப்பிடுங்க, அண்ணனுக்கு அனுப்பிட்டுருக்கான்னு சொல்றான். இப்ப எப்படி சாதாரணமாக பெயிண்டர் இது மாதிரி நபர்கள் பொருளை வாங்கி எடுத்துக்கிறாங்களோ, அதே போல அதனுடைய மதிப்பை, அதனுடைய விலைப்பட்டியலை கூட்டி அந்த கொள்ளையடிக்கிறான். இப்படி கொள்ளையடிக்கிற பணம் மொரிஷியஸ்லயும் துபாயிலையும் இப்படி வரியில்லா சொர்க்கங்கள் என்று சொல்லக்கூடிய பல நாடுகள்ல போகுது.
இதை என்ன சொல்றாங்கன்னா அண்டர் இன்வாய்ஸ், ஓவர் இன்வாய்ஸ் சொல்றாங்க. விலைப்பட்டியல்களை உயர்த்தி சொல்றது, குறைச்சு சொல்றது. இதன் மூலமாக கருப்பு பணத்தை பல்வேறு நாடுகளுக்கு, அந்த வரியில்லா சொர்க்கங்கள் என்று சொல்லக்கூடிய நாடுகளுக்கு கொண்டு போய் வச்சுக்கிறான். இதன் மூலமாக பல ஆயிரம் கோடிகளை கருப்பு பணமாக வச்சுக்கிறான் அதானி. இப்படி கருப்பு பணத்தை உருவாக்குறவனே கூட வச்சுக்கிட்டு வந்து கருப்பு, அந்த கருப்பு பணங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவில் நேரடி FTI சொல்லி நேரடியாக வந்து வெள்ளைப்பணமாக மாறுது. அந்நிய பணம், அந்நிய இங்க வந்து தொழில் தொடங்குறதுக்காக வருது என்ற பெயரிலே அந்த கருப்பு பணங்கள் எல்லாம் வெள்ளை பணங்களா மாறிக்கிட்டு இருக்கு. அதானிகளினுடைய பங்குகளை வாங்குறவனும் அது மாதிரி அந்த கருப்பு பணத்தை பயன்படுத்தி அதை அவனுடைய அண்ணன் வினோத் அதானி வாங்குறான். அந்நிய முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய முதலீடு அப்படின்ற பேர்ல அங்க வந்துட்டு இருக்குது. அவனுடைய கருப்பு பணங்கள்லாம் வெள்ளையா மாறிக்கிட்டு. இப்படி பல்வேறு வகையிலே அந்த வகையிலாம் கொள்ளையடிச்சுதான் பெரிய நிலக்கரி விஷயத்துல மிகப்பெரிய ஊழல் நிரூபிக்கப்பட்டு 50,000 கோடி ஊழல் பண்ணிக்கிறான் அதானி. அதுல அரசாங்கமே ஆய்வு பண்ணி அரசாங்கத்தினுடைய, மத்திய அரசாங்கத்தினுடைய DRI என்று சொல்லக்கூடிய டைரக்ட் ரெவென்யூ இன்வெஸ்டிகேஷன் அலுவலகம் வந்து சொல்லிடுச்சு 29,000 கோடி ரூபாய், 29,000 கோடி ரூபாய் இதிலே ஊழல் நடந்திருக்கிறது. இப்படி செயற்கையாக நிலக்கரியினுடைய விலையேற்றி கொள்ளையடிச்சுக்கிறாங்க அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதை அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு விசாரித்த CBI மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த விசாரணையை கைவிட்டாங்க. இப்படி பல்வேறு வகையிலே அதானியை கிரிமினல் குற்றங்களில் இருந்து காப்பாற்றுகின்ற ஒரு அயோக்கியத்தனத்தை இந்த மோடி அரசாங்கம் செய்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 7 வழக்குகள், முக்கியமான வழக்குகளை மோடி தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அதானி மேலப்பட்ட வழக்குகளை எல்லாம் தள்ளுபடி பண்ணார். அனில் மிஸ்ரா என்ற ஒரு நீதிபதியை வைத்துக் கொண்டு அதானி மேலப்பட்ட வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி ஆகிச்சு. இப்படி மோடியினுடைய கிரிமினல் வேலைகளுக்கு, மோடியினுடைய ஊழல்களுக்கு, மோடியினுடைய உழைப்பு சுரண்டலுக்கு, பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் வாங்குவதற்கு இன்றைக்கு வந்து மோடி அரசு பக்கபலமாக இருக்குது. அதன் மூலமாகத்தான் இந்த செல்வம் இந்த அளவுக்கு கொழித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது. குறிப்பா இன்னைக்கு 2018 ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 6 விமான நிலையங்களை வந்து அதானிக்கு கொடுத்திருக்கிறாங்க. தோழர்கள் ஏற்கனவே விளக்குறது போல அசாமில் கவுகாத்தி விமான நிலையம், ஆந்திராவில் அகமதாபாத், ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர், உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ, கர்நாடகாவில் மங்களூரு, கேரளாவில் திருவனந்தபுரம், இப்படிப்பட்ட முக்கியமான சர்வதேச விமான நிலையங்களை அவங்க வந்து அதானிக்கு கொடுத்திருக்கிறாங்க. சர்வதேச விமான நிலையங்களை, புகழ்பெற்ற விமான நிலையங்களை ஒப்படைக்கிறது, விரிவாக்கம் செய்கிறது என்ற பெயரில் ஒப்படைக்கிறது. இப்படி வந்து பல விஷயங்களை கொடுத்திருக்கிறார்கள். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதானிக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. விமானம் இயக்கி விமானத்துறையிலே விமானத்தை நிர்வாகம் செய்து அனுபவம் இல்லை. அப்படி அனுபவம் இல்லாத அதானிக்கு கொடுக்கக்கூடாது என்று பேசிய போது அதற்காக அப்படியெல்லாம் கிடையாது, அது அனுபவம் இல்லாதவர்களும் வாங்கலாம் என்று சட்டத்தை திருத்தி விமான நிலையங்களை, பொதுத்துறை விமான நிலையங்களை அதானிக்கு கொடுத்தாங்க. இதே போல இலங்கையில போய் அனல் மின் நிலையங்கள் அமைத்து அதுலயும் அங்க இலங்கையில் இருக்கக்கூடிய அரசு, இலங்கையில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தினுடைய இருக்கக்கூடிய சட்டத்தை மாற்றி அமைத்து அங்க ஒப்பந்தம் போடக்கூடிய அளவுக்கு அதானி வேலை செய்திருக்கிறார். அதற்கு அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய மின்சார அந்த EB-னுடைய சேர்மன் அவர் வந்து மோடியினுடைய அழுத்தத்தின் காரணமாக கோத்தபய ராஜபக்சே ஒத்துக்கொண்டதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த மின்சார வாரியத்தை அமைக்கிறோம், அதாவது மன்னார்லையும் இன்னொரு இடத்துலையும் அமைக்கிறோம் என்று சொல்லி மோடி அழுத்தம் கொடுத்தார் என்று நேரடியாகவே அங்க இருக்கிற நாடாளுமன்றத்திலே அங்க மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் கூறினார் இலங்கையில். இப்படி மோடி தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்திக் கொண்டு, அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு பங்களாதேஷ், பல நாடுகளிலேயும், இலங்கையில, இப்படி பல நாடுகளிலே வங்கி பணத்தை சுரண்டுவதற்கு இவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி திட்டங்களை போட்டிருக்கிறாங்க. நிலக்கரி எடுக்கிறதுக்கும் பல்வேறு வகையிலே ஊழல் செய்வதற்கும் மோடி அரசு என்பது அவர்களுக்கு உறுதுணையாக நின்றிருக்கிறதுதான் அந்த இதன் மூலமாக. அது மட்டும் கிடையாது, பல முதலாளிகளை ஒழித்து கட்டுவதற்கு அரசாங்கத்தினுடைய
என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லக்கூடிய அமலாக்கத்துறையையும் சிபிஐயையும் பொருளாதார இன்கம் டாக்ஸ் போன்றவர்களை எல்லாம் மற்ற முதலாளிகளை மிரட்டுவதன் மூலமாக அவர்கள் அந்த தொழிலே வரவிடாமல் தடுத்து அதானிக்கு சேவை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது. ஆக இன்னைக்கு ஹிண்டன்பர்க் அறிக்கைன்னு சொன்னா அது அதானி செய்த ஊழல் என்று மட்டும் பார்க்கக்கூடாது, அது மோடி செய்த ஊழல். ஹிண்டன்பர்க் அறிக்கையிலே அதானி குற்றவாளி என்று சொன்னால் மோடியும் குற்றவாளி, அதே போல இனப்படுகொலையிலே மோடி குற்றவாளி என்றால் அதானியும் குற்றவாளி. அப்படிப்பட்ட ரெண்டு பேரும் பின்னி பிணைந்த நபர்களாகத்தான் இன்றைக்கு இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். அப்படிப்பட்ட மோடி இன்னைக்கு வந்து பெரிய யோக்கியர்களை போல இன்றைக்கு ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளிவந்த பிறகு இதை பற்றி குறைந்தபட்சம் பாராளுமன்றத்திலே ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, நாடாளுமன்ற கூட்டுக்குழு, அப்படிப்பட்ட ஒரு குழுவை கூட அமைத்து அந்த அதானி ஊழலை விசாரிக்க கூட கூடாது என்பதற்காக அந்த கூட்டுக்குழுவை அமைக்க மறுக்கிறது மோடி அரசு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அதானி வந்து ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி வந்து லண்டன்ல போய் இந்தியாவை பற்றி அவமானமாக பேசிவிட்டார். அவர் பாகிஸ்தான்ல இருக்கிற ஆட்கள் எப்படி பேசுவாங்களோ, அரசியல்வாதிகள் எப்படி இந்தியாவை பற்றி பேசுவார்களோ அதை அந்த தொனியில் லண்டன்ல போய் நம்மளை அவமானப்படுத்தி விட்டார் ராகுல் காந்தி. ஆகவே இது தேசத்தின் மீதாக ஹிண்டன்பர்க் எப்படி தாக்குதல் நடக்குதோ, பிபிசி எப்படி தாக்குதல் தொடுத்துச்சோ, அதை போல ராகுல் காந்தியும் இந்த தேசத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிறார். அவர் வந்து அவங்க அம்மா வந்து வெளிநாட்டுக்காரி, இத்தாலி நாட்டுக்காரி, அதனால அவருக்கு தேசபக்தி எல்லாம் கிடையாது என்று தேசபக்த வேடம் போடுகிறது இந்த கும்பல். அதன் மூலமாக ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும். ஃபர்ஸ்ட் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டால்தான் நாங்கள் இதை பத்தி பேச முடியும் என்று இந்த அதானி விஷயத்தை மூடி மறைக்கின்ற வேலையை ரொம்ப நயவஞ்சகமாக, கிரிமினல் தனமாக, சாதாரண விசாரணை கூட அதை பற்றி பேசக்கூடாது, வெளிவந்து விடக்கூடாது என்று எப்படி குஜராத் இனப்படுகொலையை மூடி மறைக்கிறார்களோ அதே போல அதானி ஊழலை மறைக்கின்ற ஒரு அயோக்கியத்தனத்தை செய்கிறார்கள், தேசபக்தி என்ற பெயரிலே செய்கிறார்கள். உண்மையிலே இவர்கள் தேசபக்திகளா அப்படின்னு கேட்டா கிடையாது, கடைஞ்செடுத்து அயோக்கியர்கள் தான் என்பது நமக்கெல்லாம் தெரியும். இப்ப ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 நடந்துச்சு. ஜெனரல் டயர் என்பவன் அங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான இந்திய மக்களை சுட்டு கொலை செய்தான். அதற்கு உத்தரவிட்டான் ஜெனரல் டயர். அந்த ஜெனரல் டயரை 20 ஆண்டுகள் கழித்து லண்டனிலே போய் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டு அதற்கு பழிவாங்குகின்ற வகையிலே அந்த ஜெனரல் டயரை சுட்டுக் கொன்றான் உத்தம் சிங் என்ற அந்த வீரன், மாவீரன். 20 ஆண்டுகள் கழித்து பழி வாங்கினான் ஜெனரல் டயரை. அப்படிப்பட்ட அந்த மாவீரனை பற்றி, உத்தம் சிங் பற்றி ஒரு படம் வெளிவந்திருக்கிறது. அந்த படத்தை வந்து உலக அளவில் ஃபேமஸான படங்கள், ஆஸ்கார் விருதுக்கான படங்கள், திரைப்படங்கள் என்ற அடிப்படையில் அது அனுப்பப்படுது. அந்த படம் அந்த படத்தை அனுப்புறதுக்காக இங்க உள்ளவர்கள், இங்க இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் பேசும்பொழுது மோடி அரசாங்கம் அதெல்லாம் அனுப்ப முடியாது, அது அனுப்பணும்னு சொன்னா அது வந்து ஒரு பிரிட்டிஷ்காரனை கொலை செய்த ஒரு சம்பவத்தை பற்றிய ஒரு படம். அந்த படத்தை வந்து ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரை செய்தால் அது அங்க இருக்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடியவர்களுடைய மனது புண்பட்டு விடும், ஆகவே அதை அனுப்பக்கூடாது என்று பேசலாம் அந்த இங்க இருக்கிற அரசு, மோடி அரசு. பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடியவர்களை பற்றி படம் கூட வெளியில வரக்கூடாது. நாட்டுக்காக போராடியவர்கள், நாட்டை காட்டி கொடுத்த துரோகிகளை சுட்டு கொலை செய்த அந்த மாவீரனை பற்றி செய்தி வரக்கூடாதுன்னு அதை இருட்டடிப்பு செய்கின்ற ஒரு தேச துரோக கும்பல் தான் அந்த கும்பல். அவ ஏன்னா சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொள்ளவே கிடையாது பிஜேபி. அங்க அன்னைக்கு இருந்த RSS, இந்து மகாசபை போன்ற அமைப்புகள்லாம், இந்த சங்கிகள்லாம் சுதந்திர போராட்டத்திற்கும் இவர்களுக்கு எந்த துளியும் சம்பந்தம் கிடையாது. சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டதற்காக சாவர்கர் சிறையில் அடைக்கப்பட்ட போது நான் இனிமேட்டுக்கு இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு, பல முறை எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்தவன் தான் சாவர்கர். அவனை பிஜேபி காரணங்களாம் இன்னைக்கு வீர சாவர்கர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவனை விட பெரிய கேடி யாருன்னு கேட்டீங்கன்னா வாஜ்பாய். வாஜ்பாய் வந்து 1940ல வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெற்ற போது கைது செய்யப்படுறாரு. அந்த கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து அது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்குக்கு வருகிற நீதிமன்றத்துக்கு வருகிற வாஜ்பாய் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா,
நான் இது போன்ற தவறுகளை இனிமேல் செய்ய மாட்டேன். அது மட்டும் கிடையாது, இன்னார் இந்த விஷயத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்ற போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னணியாளர்களை காட்டிக் கொடுக்கின்ற வேலை செய்தவன் தான் வாஜ்பாய். இப்படி ஒரு துரோக கூட்டம், தேச விடுதலை போராட்டத்திற்கும் இதற்கும் சம்பந்தமில்லாத, துளியும் சம்பந்தமில்லாத இந்த கும்பல் இன்று தேசபக்தர்களைப் போல வேஷம் போடுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பன்னாட்டு கம்பெனிகளுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடிய ஒரு கும்பல் தான் RSS பிஜேபி கும்பல். இன்றைக்கு 3 வேளாண் சட்டங்கள் என்பது 1992 காட்டு ஒப்பந்தம் என்ற பெயரிலே கொண்டு வரப்பட்ட அதனுடைய சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த 3 வேளாண் சட்டங்களை மோடி அரசு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு வர துடித்தது. 1.5 ஆண்டுகளாக அந்த 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று விவசாயிகள் போராடினார்கள். அதில் 750 விவசாயிகள் செத்து மடிந்தார்கள். அப்படியும் கூட அந்த 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தே ஆகுவோம் என்று விடாப்பிடியாக இருந்தது மோடி அரசு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது பன்னாட்டு கம்பெனிகளுக்கு கொள்ளையடிக்க இந்திய விவசாயத்தை அழித்து இந்தியா சுயசார்பாக இருக்கக்கூடாது என்பதற்காக பன்னாட்டு விதைகளையும் பன்னாட்டு உணவுப் பொருட்களையும் கொள்முதல் செய்து கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தை பன்னாட்டு கம்பெனிகளுக்காக வேலை செய்த நபர் தான் மோடி. அப்படி செய்து கொண்டிருக்கிறார். அந்நிய நிறுவனங்களை அந்நிய நிறுவனங்களை எதிர்த்து போராடுபவரை போல ஒரு வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார் மோடி. அப்படிலாம் கிடையாது. அந்நிய நிறுவனங்களுடைய பன்னாட்டு நிறுவனங்களுடைய சிறந்த கைக்கூலி தான் மோடி. இன்னைக்கு அனில் அகர்வால் இன்னைக்கு தூத்துக்குடியில் நம்ம மக்களை எல்லாம் சுட்டுக் கொண்டான். அந்த அனில் அகர்வாலுக்கு பல்வேறு ஒப்பந்தங்களை, செமி கண்டக்டர் உற்பத்தி செய்யக்கூடிய பல்வேறு ஒப்பந்தங்களை போட்டு பல லட்சம் கோடி அவனுக்கு வரி தள்ளுபடி பண்றான். அவன் லண்டனை சேர்ந்த அனில் அகர்வாலுக்கு. இப்படிப்பட்ட தேச துரோக கூட்டம் தான் RSS பிஜேபி. இவர்கள் போடுகிற தேசம் எல்லாம் பொய்யானது, போலியானது. ஆகவே இன்னைக்கு இந்த நடத்திருக்கிற இந்த ஹிண்டன்பர்க் ஊழல், அதானியுடைய இந்த மெகா ஊழல் என்பது, உலகமே காரி உமிழக்கூடிய இந்த ஊழல் என்பது மோடி ஆட்சியால் அவர்களை தண்டிக்க மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்கு இந்த மோடி ஆட்சி மட்டுமல்ல, இந்த அரசு அமைப்புகள் அனைத்துமே ஒரு அதிகாரம். ஏற்கனவே ஹர்ஷத் மேத்தா ஊழலிலே மொத்த SBIல இருந்து எல்லா வங்கிகளுமே ஈடுபட்டது, பொதுத்துறை வங்கிகளே ஈடுபட்டது, அரசு அதிகாரிகளே ஈடுபட்டாங்க. ஆனால் இந்த அரசு அமைப்புகள் மூலமாக இதற்கு தீர்வு இல்லை. இந்த ஊழலை அவர்கள் தண்டிக்க மாட்டார்கள். இதற்கெல்லாம் அடிப்படையாக நிதி கொடுத்த LIC, நிதி கொடுத்த SBI, ஆனால் பொதுத்துறை வங்கிகள், இது எல்லாமே இன்றைக்கு மீண்டும் மீண்டும் இது போன்ற கார்ப்பரேட் முதலாளிகளை வளர்ப்பதற்காகத்தான் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் உடைமையாக்கப்படுவதுதான் இந்த பொதுத்துறை நிறுவனங்களும் பொதுத்துறை வங்கிகளும் பொதுத்துறை நிதி அமைப்புகளும் மக்கள் உடைமையாக்கப்படுகிற போதுதான், மக்களுடைய அதிகாரம் அதிலே நிலைநாட்டப்படுகிற போதுதான் அந்த அதிகாரிகள், நிர்வாகிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களாகவும் திருப்பி அடைக்கப்படக்கூடியவர்களாகவும் அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக அரசை உருவாக்குவதன் போக்கில தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்று வைக்க முடியும், இந்த கார்ப்பரேட் கொள்ளைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதுதான் தீர்வு என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.